ஜூட்ஸு கைசனோட எபிசோட் சீசன் 2ஓட எபிசோட் 17. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சுக்குனாக்கும் மஹோரகாக்கும் சண்டை நடந்திருக்கோம். அந்த சண்டை இப்போ நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் சுக்குனா பார்த்தீங்கன்னா மஹோரகாவை யமட்டோனோ ஒரோச்சி அப்படின்றது கூட கம்பேர் பண்ணியிருப்பாப்புல. ஸோ இதை கேட்டோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. யார் அந்த யமட்டோனோ ஒரோச்சி, ஒரு வேறு எதுனா புது வில்லன் எதனா வரானா அப்படின்னு சொன்னால் நானும் மாங்காலாம் அலசி பார்த்தேன். பட் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எதுவுமே மென்ஷன் பண்ணப்படலை. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஆர்வம் அதிகமாக போச்சு. என்னடா இந்த எமட்டோனோ ஒராச்சி யாராக இருக்குன்ற மாதிரி என் மண்டையை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குடைய ஆரம்பிச்சிருச்சு. என்னவா இருக்கும், போய் சர்ச் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது இந்த ஒரோச்சின்றது வெறும் இந்த அனிமல் மட்டும் கிடையாது. ஏகப்பட்ட இடத்துல எனக்கு கேட்ட மாதிரியே ஞாபகமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. எத்தனையோ அனிமேலை பார்க்குறோம்ல, எல்லாத்துலேயும் தானே கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இது என்னடா இது புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது தான் தெரிஞ்சு, இதே அனிமேலை பார்த்தீங்கன்னா நம்ம மெகிமியோட ஷேடோஸ்லேயும் அந்த ஒரு அனிமல் வரும்ல, பாம்பு மாதிரி, அதோட பேருமே ஒரோச்சி தான். பட் இந்த இடத்துல நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எமட்டோனோ ஒரோச்சின்னு இவர் எதை மென்ஷன் பண்ணுறாப்புல அப்படின்னு போய் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு பெரிய கதையே கிடச்சிது. அந்த கதை என்ன, அதே மாதிரி இந்த எமட்டோனோ ஒரோச்சியை வேறு எந்தெந்த இடத்துலலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எல்லாத்த பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாமா? ஸோ ஃபஸ்ட் இடத்துல வந்தோன்னா எமட்டோனோ ஒரோச்சின்றது ஜாப்பனீஸ் மித்தாலஜி, அந்த ஃபோல்க்ளோரில் இருக்கிற ஒரு 8 தலையும் 8 வால் இருக்கிற ஒரு பெரிய சைஸ் ட்ராகன் தான் எமட்டோனோ ஒரோச்சி. அண்ட் இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல இடத்துல நருட்டோ ஞாபகப்படுத்தலாம். அதை நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன். ஏன்னா நருட்டோவில் அந்த பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பனீஸ் மெத்தாலஜியோட அந்த ஒரு ஃபோல்க்ளோர்லேருந்து தான் இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஜாப்பனீஸ் மெத்தாலஜியில் அந்த ஹெவனில் பார்த்தீங்கன்னா இருந்து பேனிஷ் பண்ணப்பட்டவர் தான், ஹெவன்லேருந்து பேனிஷ் பண்ணப்பட்டவரோட பேர் தான் பார்த்தீங்கன்னா சுசானோ. அவர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் காட், அதாவது புயல்களுக்கெல்லாம் கடவுள். ஸோ அவர் இந்த ஹெவன்லேருந்து பேனிஷ் பண்ணதுக்கப்புறம் ஆக்சுவலி அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கு ஒரு அரசனாக இருந்திருப்பாப்புல. அதுலேருந்து பதவி வேலைக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கும்போது அந்த கடவுளுக்கு பிடிக்காத வேலையெல்லாம் அவர் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த டைமில் நீங்கள் அவருக்கு ஒரு சிஸ்டர் இருக்காப்புல, அந்த சிஸ்டரோட பேர் தான் அமத்தராசோ பார்த்தீங்கன்னா அவர் சேலஞ்ச் பண்ணுறாப்புல. ஸோ அமத்தராசோ பார்த்தீங்கன்னா சுசானோ சேலஞ்சு பண்ணி அந்த இடத்துல 2 பேருக்குமே ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டை ஏற்பட்ட ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா சுசானோ டிஃபீட் பண்ணப்படுறது மட்டும் இல்லாமல் அமத்தராசு ஒரு கோவத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வேறு ஒரு இடத்துல போய் மறைஞ்சிக்கிறாங்க. அதனால் பூமிக்கு வெளிச்சமே வராமல் போயிடுது. ஏன்னா அமத்தராசு தான் பார்த்தீங்கன்னா சூரிய கடவுள், அதனால் பூமிக்கு வெளிச்சம் வராமல் போயிடுது இவங்க 2 பேத்துக்குள்ள நடந்த அந்த சண்டையினால். அதுக்கப்புறம் சுசானை பார்த்தீங்கன்னா பூமிக்கே இறங்கி வந்துடுறாப்புல. அப்படி வந்து இறங்கி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது தான் பூமியில் 2 கடவுள்களை பார்க்குறாங்க. இன்னும் 2 கடவுள்கள், அவங்க எர்த்தி டைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பூமி கடவுள்கள். அந்த டைமில் அவங்க 2 பேருமே அவங்களோட பொண்ணோட ஒரு ஆற்றுக்கு ஓரமாக உட்காந்து அழுந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்டான்னு பார்க்கும்போது கடல்லேருந்து வர ஒரு மிகப்பெரிய உயிரினமான எமட்டோனோ ஒரோச்சி, 8 தலையும் 8 வாழுக்கிற ஒரு பெரிய சைஸ் ட்ராகன். அந்த ட்ராகனுக்கு இவங்களோட பொண்ணை ஒவ்வொரு 7 வருஷத்துக்கும் ஒரு தடவையும் பலி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கண்டிஷன் இருக்குது அவங்களுக்கு. இந்த முறை இந்த பொண்ணை பலி கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. அந்த எமட்டோனோ ஒரோச்சி அந்த இடத்துல வரான். அந்த பொண்ணு பேர் பார்த்தீங்கன்னா குஷினாடா அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் ஆமாம். அந்த டைம் வந்துட்டு இருக்கும்போது சுசானோ அந்த பக்கமாக வந்து, சரி நான் உங்கள் பொண்ணை காப்பாற்றி கொடுக்குறேன், அதுக்கு பதிலாக உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுசானோ வந்துட்டு எமட்டோனோ ஒரோச்சி கூட சண்டை போட்டு எமட்டோனோ ஒரோச்சியோட 8 தலையும் வெட்டுறாப்புல. அதில் 4வது தலையை வெட்டும் போது அதோட கழுத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால் ஒன்று கிடைக்குது. அந்த வாலோட பேர் குசனாகி. ஸோ இந்த ஒரு வால் எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் அந்த ட்ராகனையுமே டிஃபீட் பண்ணிட்டு அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த வாலோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நகையும், இது கூட இன்னொரு 2 பொருள் இருக்கும். இந்த ஸ்வாடு, இன்னொரு நகை, இன்னொரு கூட பார்த்தீங்கன்னா ஒரு பொருள். இந்த 3 பொருள் சேர்த்து தான் ஜப்பானோட இம்பீரியல் ரெகேலியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜப்பானோட 3 இம்பீரியல் இது 3 சேர்த்து தான் ஜப்பானோட இம்பீரியல் ரெகேலியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது 3த்தையும் பரிசு கொடுத்து அமத்தராசு கூட சமாதானம் ஆகி அவர் திரும்ப சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது எப்படி அனிமே கூட சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாப்பனீஸ் மெத்தாலஜி தானே. ஸோ பல ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுக்காக பார்த்துருக்கலாம். இப்போ நீங்கள் கேட்கும் போதே கூட சுசானோ, அமத்தராசு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நருட்டோவில் ரெஃபர் பண்ணப்பட்டது. ஸோ அவங்க அந்த மித்தாலஜிலேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து இதை உருவாக்கியிருக்காங்க. அண்ட் இன்னும் சில அனிமேஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த எமட்டோனோ ஒரோச்சின்றதை நிறைய இடத்துல ரெஃபரன்ஸ் வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம ஊரில் எப்படி பார்த்தீங்கன்னா ராவணனையும் வச்சு ரெஃபரன்ஸாக பண்ணி நிறைய கதைகள்லாம் எடுப்பாங்க. அந்த மாதிரி தான் வெறும் அனிமேல மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இடத்துல ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம மான்ஸ்டர் வர்ஸ்ட்டே எடுத்துக்கோங்களேன், நம்ம காஜிலா வர்சஸ் காங். ஸோ காஜிலா கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் படத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கிங்கோட மான்ஸ்டர் வந்திருக்கோம். அதுவே கிட்டத்தட்ட இந்த எமட்டோனோ ஒரோச்சியோட இன்ஸ்பிரேஷன் தான் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஹைட்ராவோட இன்ஸ்பிரேஷனும் சொல்கிறாங்க. பட் இந்த ஒரு எமட்டோனோ ஒரோச்சியோட இன்ஸ்பிரேஷன் சொல்கிறதுக்கு காரணம் கிங்கோட அன்லாக் ஆகிற இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா அவுட் போஸ்ட் 91 டோக்கியோ, ஜப்பான். ஸோ ஜப்பான்லேருந்து அது பார்த்தீங்கன்னா அது வெளியே வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் மேபி அங்கே இருக்கிறவங்க இதை வந்துட்டு ரிலீஸ் பண்ணி விட்ருக்கலாம். ஐ மீன் அந்த ஜப்பானோட அந்த ஒரு ஃபோல்க்ளோரை பேஸ் பண்ணி இந்த இதை கிங்கோடரை உருவாக்கியிருக்கலாம். அந்த எமட்டோனோ ஒரோச்சின்ற மான்ஸ்டரை இதை வச்சு ரெஃபர் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க அந்த மித்தாலஜியில் வந்தது.
அடுத்ததாக எஸ்சிபி. ஸோ எஸ்சிபின்னு என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா செக்யூர் கண்டெயின் அண்ட் ப்ரொடெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா பல வகையான மிருகங்களை பிடிச்சி செக்யூர் கண்டெயின் பண்ணி அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணுற ஒரு இடத்த தான் இந்த எஸ்சிபி ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற நிறைய டேஞ்சரஸ் அண்ட் விசித்திரமான கிரியேச்சர்ஸ்லாம் இந்த இடத்துல தான் அடக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியும் ஒரு பெரிய தியரி இருக்குது. அதுக்கு நான் போக தேவையில்ல. அந்த எஸ்சிபி கிரியேச்சரில் பார்த்தீங்கன்னா SCP-1645 அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல இந்த மாதிரி ஒரு பெரிய கிரியேச்சர் ஒன்று இருக்குது. அதோட பேர் தான் வந்துட்டு இந்த மமுஷி. பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸோட ஒரு பாம்போட பேர் தான் அந்த மமுஷின்றது. அதுவுமே கிட்டத்தட்ட இந்த எமட்டோனோ ஒரோச்சி மாதிரிக்கு சிமிலராக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் ஒரு தியரி இருக்குது. அவளைய ஒன் பீஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயே எடுத்துட்டிங்கன்னா ஒரோச்சின்ற வெள்ளம் வருவான். அந்த வெள்ளனால் பார்த்தீங்க அவங்ககிட்ட இருக்கிற பவர் டெவில் ஃப்ரூட்டோட பவர் ஸ்னேக் ஃப்ரூட்டு மாடல் பார்த்தீங்கன்னா எமட்டோனோ ஒரோச்சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவனாலையுமே ஒரு ட்ராகனாக மாற முடியும். சேம் இதோட ரெஃபரன்ஸ் தான். அடுத்து எதுக்கு அவ்வளோ தூரம் போயிட்டு நம்ம நருட்டோலேயே எடுத்துக்கலாமே. ஸோ நருட்டோலேயே பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாச்சிக்கும் ஒரோச்சிமாருக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக சாசுகே மூலமாக ஒரு சண்டை நடக்கும். அந்த இடத்துல நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாசுகே உடம்புலேருந்து ஒரோச்சிமாரு வருவான்ல, அப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்டாச்சி அவனோட சுசானாவை யூஸ் பண்ணி நம்ம ஒரோச்சிமாருவை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாடை வச்சு கில் பண்ணுவாப்பில். ஸோ சேம் நான் அந்த மித்தாலஜி சொன்னேன் பார்த்தீங்களா, சுசானா வந்துட்டு எமட்டோனோ ஒரோச்சி கூட சண்டை போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சேம் அதே மாதிரி தான் இங்கே இட்டாச்சி அவனோட சுசானாவை யூஸ் பண்ணி ஒரோச்சிமாரு அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஹெட்டட் ஒரு ஸ்னேக் மாதிரி மாறிட்டு இருப்பான். சேம் அந்த ஒரோச்சிமாருவை இட்டாச்சி பார்த்தீங்கன்னா அவன் சுசானாவை யூஸ் பண்ணி கொள்கிறான். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மித்தாலஜியை அப்படியே எங்கள் லைட்டாக ரெஃபரன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் இப்போ ரீசெண்டாக சொல்லணும்னா லாஸ்ட் டைம் ஜூட்ஸு கைசனில் அந்த மஹோரகான்ற மான்ஸ்டரை எமட்டோனோ ஒரோச்சி கூட அவன் கம்பேர் பண்ணியிருப்பான். பட் ஏன் எமட்டோனோ ஒரோச்சி கூட கம்பேர் பண்ணாப்லன்னு தெரில. ஒருவேளை எமட்டோக்கு அந்த பவர் இருக்குமோ மே பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. பட் இது வரைக்கும் அது பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்த்த வரைக்கும் அதோட பவர்ஸ்ன்னு சொல்லிட்டு எதுவுமே இப்போ ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணப்படல. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எமட்டோனோ ஒரோச்சின்ற அந்த ஒரு வார்த்தைக்கு பின்னாடி எனக்கு ஆர்வத்துக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய கதை இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் ஆராய்ச்சி பண்ணால் பெரிய கதையை வரும்போது இருக்குது. அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை.